பண்ண போறாங்க? கவனிடா, லாஸ்ட்ல ரெண்டு கொஸ்டின் கேட்பேன் கட்சியில. கவனி. ஒரு ஊர் பொதுமக்கள் எல்லாம் இருந்து என்ன பண்றாங்க? கோயில் ஒண்ணு கட்டணும் அப்படின்னு கட்டுறாங்க. சிறப்பான முறையில ஒரு கோயில் கட்டியாச்சு. அந்த கோயிலுக்கு கல்லை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா சிலை வைக்கணும் இல்லையா, அதுக்கு கல்லை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு போறாங்க. ஒவ்வொரு மலையிலேயே இருக்கக்கூடிய பாறை கல்லை போய் பாக்குறாங்க. ஒவ்வொரு கல்லையும் தட்டி பார்த்து கேட்கறாங்க, நான் உன்னை வந்து சிலையா வழிக்க போறேன், நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கல்லை கேட்கறாங்க. அந்த கல்லு சொல்லுது, எப்ப என்ன செய்வீங்க நீங்க அப்படின்னு கேட்குது. நாங்க தேவையில்லாத ஒளியால கொத்தி எடுப்போம், அங்கங்க அடிச்சு உன்னை வந்து பேர்த்து எடுப்போம், அதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை நாங்க சிலையாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஐயா, என்னால அடி தாங்க முடியாது, எனக்கு அந்த சிலை வேண்டாம் அப்படின்னு அது போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க, அது என்ன நான் ஒத்துக்கிறேன், எனக்கு சிலையாக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கல்லு சொல்லிடுது. உடனே அந்த கல்லை எடுத்து என்ன பண்றாங்க, அங்கங்க ஒளிய, பெரிய ஒளி சின்ன ஒளிய வச்சு அடி அடி அடின்னு அடிச்சு கண்ணு மூக்கு வாய் சிலை அழகா வடிவமைக்கிறாங்க. அவ்வளோ அடியை தாங்குது. எவ்வளவு அடியா? ஃபுல்லா சிலை செய்யற அளவுக்கு ஒளியாளியும் சுத்தியாளியும் அடியை ஃபுல்லா தாங்குது. தாங்கின உடனே அது வந்து சிலையா வந்துடும். அந்த சிலையை எடுத்துட்டு போய் கோயில்ல வைக்கிறாங்க. கோவில்ல வச்சு அதுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், என்னென்ன அபிஷேகங்கள் இருக்கு, நெய்வேத்திய பொருள்கள் அது இது வச்சு தினந்தோறும் போறாங்க. ஊர் மக்கள் பூரா கையெடுத்து கும்பிடுறாங்க அந்த சிலையை. எந்த சிலைய? அந்த அடி வாங்குற சிலைய. எல்லாத்துக்கும் அடி வாங்கி எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லா பொருள் கல்லையும் எடுத்துட்ட உடனே புதுசா வடிவமைச்ச பிறகு அந்த கல் ஒத்துன பிறகு சிலை ஆயிடுச்சு. அந்த சிலை ஆக மாட்டேன்னு ஒரு கல் சொல்லிச்சு இல்ல, அந்த கல் அந்த கோயிலுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வந்து போட்டாங்க. அதுல என்ன பண்றாங்க, போற வரவங்க எல்லாம் தேங்காய் உடைக்கிறாங்க. அடி 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 இது அடி வாங்கிட்டே இருக்கு காலம்புறா. அந்த ஒத்துக்கின சிலை என்ன ஆகுது, சிலையாயி அதுக்கு நல்ல அபிஷேகம் எல்லாம் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு வருது. அதே மாதிரி தான் பள்ளியும் ஆசிரியர்கள் அப்பப்ப சிறு தேர்வு வைப்பாங்க, போவாங்க. சின்ன சின்ன பாலாண்டு அரையாண்டு அந்த தேர்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரெல்லாம் ஒத்துக்கிட்டு டீச்சர் சொல்றதை கேட்டு நல்ல முறையில நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு சிலையா நீங்க இந்த பள்ளியில படிக்கிற எல்லாமே சிலையா வரணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பம், ஆசிரியர்களோட விருப்பமும் கூட. அந்த மாதிரி நீங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த பள்ளி நீங்க மறக்க கூடாது. இந்த பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன், இப்பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன், என்னால் இப்பள்ளி பெருமை அடையும் அப்படின்னு நீங்க இன்னையிலேருந்து சூழலை ஏற்று நீங்க சிறப்பான முறையில வரணும். இந்த